ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் நெப்போலியனோட நடிகர்னு சொல்கிறதா, இல்லை அரசியல்வாதின்னு சொல்கிறதா, இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறதான்னு தெரில. இந்த மாதிரி 3 விஷயமும், இல்லை வெளிநாட்டு விவசாயின்னு சொல்கிறதான்னு கூட தெரியல. இந்த மாதிரி பல முகங்கள் கொண்ட நெப்போலியன் அவர்களின் மகனோட கல்யாணத்தை பற்றி தான். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் நம்ம 2 கல்யாணம் பார்த்துட்டோம். அம்பானி வீட்டு கல்யாணம், சரத்குமாரோடைய மகள் கல்யாணம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட பிரம்மாண்டத்தை பற்றியும் தேவையில்லாத செலவுகள் பற்றியும் தான் பார்த்தோம். பட் இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஓகே, அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை நெப்போலியனோட மகனை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, முதல்ல நெப்போலியன் யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெப்போலியன் பேசிக்காகவே ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு நபர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம KN நேரு, திருச்சி KN நேரு அவருடைய உறவினர் தான் திரு நெப்போலியன் அவர்கள். அவர் ஆரம்பத்தில் திரு KN நேரு அவருக்கு உதவியாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்ச பிறகு சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சினிமாவில் அவர் ஆரம்பத்தில் வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் 27 படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. 27 வயதுலேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு 3 வருஷத்தில் 27 படத்தில், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இந்த மாதிரி 4 லாங்குவேஜ்லேயுமே 27 படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு கதாநாயகன் கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். அது சீவலப்பெரி பாண்டி இந்த மாதிரி படத்துலலாம் நடித்து நல்ல பேர் வாங்கின ஒரு நடிகராக வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சடனாக மறுபடியும் அரசியலுக்கு போயிடுறாரு. தன்னுடைய உறவினரான KN நேரு மூலயமா திமுகவில் சேர்ந்து MLA சீட்டு வாங்கி ஜெயிச்சு நல்ல பதவியில் இருந்து அதுக்கப்புறம் MP-யாக கூட ஆனார். அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கிறார். நடுவில் கல்யாணம் நடக்குது. 2 குழந்தைங்க அவருக்கு பிறக்கிறாங்க. ஸோ MP-யாக ஆன பிறகு அதுக்கப்புறம் அங்கேருந்து பிஜேபியில் சேர்றாரு. பிஜேபியில் சேர்ந்து பெரிய பொசிஷன்லாம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச். ஆரம்பத்திலே அந்த 2வது குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு ஒரு ஹார்மோனிக்கல் டிஸார்டர் நடக்க முடியாமல் ஒரு குழந்தை ஒன்று அவருக்கு பிறக்குது. அதில் அவர் பாதி உடைஞ்சிறாரு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாரு சரி பண்ணுறதுக்கு. முடியலன்ற பட்சத்தில் அதுக்கு வைத்தியம் அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபேமிலியை அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. அவர் ஆரம்பத்தில் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பித்ததில் அவருக்கு அமெரிக்காவுக்கு ஈஸியாக அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எதுவுமே வேண்டாம், எனக்கு படம் வேண்டாம், அரசியல் வேண்டாம், சினிமா உலகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாரு. இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு அங்கே போயிடுறாரு. அங்கே போயிட்டு விவசாயம், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், நிறைய பிஸ்னஸ் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பணம் அவருக்கு ஆரம்பத்துலேருந்தே அவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா, அரசியல் எல்லாத்தையுமே சேர்ந்து சம்பாதிச்ச பணம் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த பணத்து மூலயமா அவர் அமெரிக்காவில் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே போயிடுறாரு. ஏன்னா தன்னுடைய மகனோட மருத்துவ விஷயமா தான் அங்கே போகிறாரு. இப்போ அங்கே போயிட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காரு. இப்போ என்னன்னா, அந்த நோய், தன்னுடைய மகனுக்கு வந்திருக்கிற நோய் குணப்படுத்தவே முடியாத ஒரு சுச்சுவேஷன். கடைசி வரைக்கும் அவர் அப்படியே தான் வாழ போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. வீல் சேரில் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. தன்னுடைய மகனுக்காக அவர் இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போயிட்டு தன்னுடைய மகனுக்காக வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த அது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அந்த 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 பையனுடைய
புகைப்படங்கள் வந்து பகிரப்படுது. அது ரொம்ப வைரல் ஆனது வந்து நம்ம ஃபுட் பிளாகர் இர்ஃபான் வந்து அந்த பையனுக்கு வந்து அந்த இர்ஃபான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நெப்போலியன் வந்து இர்ஃபானுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அங்கே வர வச்சு தன்னுடைய மகனோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சார். ஸோ அந்த விஷயத்துலேருந்து அந்த நெப்போலியனுடைய மகன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய டாபிக் வரலாம். இப்போ அவருடைய மகன் அந்த பர்டிகுலர் நோயால் பாதிக்கப்பட்ட அவருக்கு வந்து 25 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நோய் வந்திருந்தால் 12-13 வயசுலேயே வந்து இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இவர் 25 வருஷம் வரைக்கும் வாழ்ந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 25 வயசு ஆன பிறகு தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை செஞ்சு வைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது சரியா தப்பா அப்படின்றது நம்ம இன்னும் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ அதுக்கு வந்து பொண்ணு தேடுறாரு. திருநெல்வேலியில் ஒரு பொண்ணு பார்க்குறாரு. திருநெல்வேலியில் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நிச்சயதார்த்தம், அந்த பெண் வீட்டாரோட சம்மதத்தோட நிச்சயதார்த்தமும் நடக்குது. ஆனால் இப்போ என்னன்னா, இது சரியா தவறா, அதுதான் விஷயம். ஏன்னா மருத்துவர்கள், நான் நிறைய இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸில் பேசின வீடியோஸ், யூடியூப் சேனல்ஸ் ஒன்றும் கடவுள் கிடையாது. பட் இருந்தாலும் அதுலேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது இவருடைய மகனால் வந்து இல்லறை வாழ்க்கையில் ஈடுபட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நெப்போலியன் ஒரு தன்கிட்ட பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பெண்ணை தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறது சரியா தவறான்றது எனக்கு தெரியல. தன்னுடைய மகனுடைய ஆசைக்காக இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்துல வந்து ஈடுபடுத்துறது வந்து இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு பணம் பத்தும் செய்யும். ஏன்னா நான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸாக நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பணம் பத்தும் இல்லை, பல கோடிகளும் செய்யும். என்ன வேணாலும் விலைக்கு வாங்கலாம் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கூட விலைக்கு வாங்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். பெரிய பெரிய ஆட்களே வந்து அந்த பணத்துக்கு முன்னாடி வந்து உட்காரும்போது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இது செய்கிறது அந்த பெண் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் அதை இவர் செய்கிறது சரியா தப்பான்றது தான் விஷயம். நாளைக்கு 100 வருஷம் வாழட்டும், இல்லைன்னே சொல்லலை. நாளைக்கு அவர் இறந்துட்டா அந்த பெண்ணோட வாழ்க்கை இல்லை. பணம் கொடுத்துருவாரு சொல்கிறாங்க, 2000 கோடிக்கு சொத்து எழுதி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவ்வளோ பணங்கள், இவ்வளோ சொத்து வந்து நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி ஒரு ரூமர் ஒன்று போயிட்டுருக்கு. அது ஒரு யூடியூப் சேனலில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்படி நடந்தால் காசு மட்டும் கொடுத்து அந்த பொண்ணை விட்டுருவாங்களா, இல்லை அந்த பொண்ணு வேற வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்காக இவங்க அனுமதிப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இல்லை அவர் ரொம்ப நாள் உயிர் வாழ போகிறாரு அப்படின்னா இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்துட்டே இருக்கணுமா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நர்ஸை கூட வச்சுக்கலாம் அவங்க. பட் கல்யாணம்ன்ற பேரில் மனைவின்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஏன் ஒரு பெண்ணோட வாழ்க்கையோட இவங்க விளையாடணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். தான் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். பட் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற ஒரு மகனுக்கு இவங்க திருமணம் செய்து வைக்கிறது சரியா தப்பான்றது தான் கேள்வி. அதை நம்ம விமர்சிக்கலாமா வேணாமான்றது கூட எனக்கு தெரியல. எனக்கு ஒரு ஆதங்கம், அதனால நான் பேசுகிறேன். இவ்வளோதான் விஷயம். இப்போ நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இப்போ அந்த பையனால் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி அந்த பையனை கூட்டு வராமல் இன்னைக்கு வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தியிருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டியில் ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக்கி கூட கூட்டு வரலாம். அவர்கிட்ட இந்த பணத்தை வச்சு ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணால் போதும், தாராளமாக அந்த பையனை இங்கே கூட்டு வரலாம். பட் அதை செய்யாமல் இவர் ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்றது தெரியல. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து எப்படி போகுன்றது தெரியல, பார்ப்போம். நல்லபடியாக வாழட்டும். இது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. எனிவேஸ், ஹாப்பி மேரிட் லைஃப்.
இதே மாதிரி இன்னொரு விஷயத்தோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.